ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோவே போடல. இப்போ தான் நம்ம ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாலருவிக்கு போகிறோம். யாருக்கே நம்ம வெஞ்சூர் ஃபால்ஸுக்கு போயிருப்போம். அந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் பாலருவி கொஞ்ச நாள்லேயே போயிருவேன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளம்பியாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் வயநாட்டில் கூட நிலச்சரிவு வந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிற பாலருவியும் இருக்குது. நம்ம உள்ளே விடுவாங்களா என்னென்னு தெரியலை, பார்ப்போம். நல்லா வெயில் தான் அடிக்கி. போன டைம் போயிருக்கையில மழை வந்துட்டு இருந்துச்சு, அதனால் நம்மளை வந்து பாலருவி ஃபால்ஸில் விட்டு அலோவ் பண்ணல. இப்போ மழை அவ்வளோவா இல்லை, அதனால நம்ம கிளம்பிட்டோம். வயநாட்டில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு வந்தவங்க மக்கள்னால் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணதான் முடியுது. ஏன்னா நம்மளால் செய்ய முடியாது. நம்மளால் ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். என்னால் ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணும் உங்கள் சப்போர்ட்டில். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம அதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸ் போட முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, வயநாட்டில் அந்த மாதிரி நிலச்சரிவு வந்து சாப்பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த காசு கையில் இல்லை. நம்ம ரைடு போகிறதுக்கே அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுவோம். பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஒரு வேளை வந்தால் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த டைம் கூகுள் மேப் பார்க்காமலே போய்கிட்டு இருக்கோம். போன ரோடுனா அப்படி மைண்டில் அப்படி மனப்படமாகிடுச்சு. எதுக்காக ஒரு 10 டேஸுக்கு மேலே வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வீக்ஸாக நம்ம வந்து குற்றாலம் அந்த மாதிரி ஃபால்ஸு ஏரியாவில் தான் நம்ம குடித்தோம். அதனால் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, தடவை முடிச்சுக்கிடுச்சு. அதனால் வெளியவும் போகல. இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. செங்கோட்டைக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்மளுக்கு புளியரைக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த வியூவை பார்க்க அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சுற்றிலும் மலை தான். பெரிய பெரிய மலை தான் நம்மளை சுற்றி இருக்குது. அதில் ஒரு மலையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படியே செம்மையாக இருக்குது இந்த ரோடு. எஸ் மாதிரி வளையுதுப்பா. இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும். நான் வந்து வெஞ்சூர் ஃபால்ஸுக்கு வரப்போ இந்த சைடு நீங்கள் எனக்கு லெஃப்ட் சைடு பார்க்கிங்கலாம், அந்த இடத்துலலாம் அப்போ தான் நான் வயலில் வந்து நாற்று நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. நான் கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கேமராவெல்லாம் கழட்டிடுவேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்கும். அன்றைக்கே போலீஸ்காரங்க பார்த்து ஒரு மாதிரி பார்த்தாங்க கேமராவை. ஏன்னா கேரளாக்குள்ளே வந்து கேமரா வந்து அலோடு கிடையாது. ஹெல்மெட் கேமரா அலோடு கிடையாது. அதனால் செக் போஸ்ட்லாம் தாண்டி நம்மளை பிடிச்சா செக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நான் கேமரா மாட்டிக்கிடுறேன். ஓகேவா? கேரளா ஃபுல் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். போலீஸ்காரங்களாம் பார்க்குறத எதுக்கு நம்மளே ரிஸ்கில் போய் மாட்டணும். ஒரு ரைடுக்கு 100 ரூபா 200 ரூபா கட்டுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க பையன் 1000 ரூபா 2000 ரூபான்னு போட்டாங்க, என்ன பண்ண? அதனால் எந்த அளவுக்கு நமக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது இந்த மலையிலலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வயநாடு நிலச்சரிவு. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பிளேஸு. யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் எவ்வளோ உயிர் போச்சு, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆபத்து, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குது. அது கரெக்டாக இருந்தது. காரை வந்துக்கிட்டோம். இனிமேல் பயங்கரமாக இருக்கும். ஐயோ, போன டைம் வந்ததுக்கு அவ்வளோ குளுமையாக இருந்தது இந்த இடத்துக்குள்ளே வந்ததுமே. ஆனால் இந்த டைம் எல்லாமே வேறு. நம்ம ரோட்லலாம் ஆமாம், ரோட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ரிவர் கிராசிங் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம தம்பியும் வாரான். அவன் கேரளாவுக்குலாம் வந்ததே கிடையாது. அதனால தான் கேரளாவுன்னு கேட்கான் என்கிட்ட. இறக்கம் இல்லாத இடமா பார்த்து நிறுத்தி கேமராவை எடுத்துருவோம். நம்ம பார்த்திங்கன்னா போலீஸ் செக்கிங்லாம் தாண்டி வந்தாச்சு. பாலருவி பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. போட்டு பார்த்தா தெரியுதே பாலருவின்ட்டு. சூப்பர். உள்ளே போகாமல் போலக்க வந்தாச்சு. பாலருவி செம்மையாக இருக்குது. போன டைம் இவங்க தான் நம்மகிட்ட அலோடு இல்லைப்பான்னு சொன்னாங்க. இந்த டைம் வேறு லெவலில் இருக்குது. போட்டு தூண்லாம் வச்சு செம்மையாக இருக்குது.
ரோட்லேருந்து வேறு வழியில் பிரிஞ்சு அருவியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் குளுமையாக இருக்குது. கீழே வாட்டர் ஓடுது செம. வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணணுமோ, பார்க் பண்ணிடுவோம். எங்கே பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே பண்ணிடுவோமா? ஓகே. இங்கே இறக்கமாக இருக்கு. ஓகே, நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நம்ம வண்டியை வந்து அந்த இடத்துல விட சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றமாக இருக்கனால திடீர்னு நம்ம வண்டி சாஞ்சிடக்கூடாது. ஸோ இங்கேயே விட்டாச்சு. அவங்க சரின்ட்டாங்க. ஓகே, ஹெல்மெட்லாம் கழட்டிடுவோம். ஹெல்மெட்லாம் கையில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியாது. போலீஸ்ட்டு தான் இப்போ கேட்டு அடியே உள்ளே நம்ம போகணும். எப்படி போகணும் ஃபால்ஸு? மேல போய் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லையா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, மேல போய் டிக்கெட் எடுத்தாதான் இங்க பஸ்ல ஏற்றிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு 30, ஸ்டூடெண்ட்ஸுக்கு 35, ஃபாரினர்ஸுக்கு 200, பஸ்ஸுக்கு 200, மினி பஸ்ஸு 150, 2 வீலர் 3 வீலர் 25, அப்போ நம்மளுக்கு 25, 30, 60, 85 ரூபா டிக்கெட்டு. சம்பவம் என்னன்னா, இங்க வந்து நம்ம கையில இருந்துலாம் காசு வந்து கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாம. ஏன்னா நம்மளை வந்து இதுக்கு மேலேயும் பஸ்ல கூப்பிட்டு போவாங்க. ஸோ வந்து நான் என்ன நினைச்சேன், போன டைம் இங்க டவர் சுத்தமா இல்லை, ஜிபேல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால இந்த டைம் கையில நான் காசு எடுத்து வந்தேன். கடைசியில பார்த்தா இங்க வந்து கையில காசு கொடுக்க கூடாதான், ஒய்ஃபை மூலியமா ஜிபே தான் பண்ணணுமா, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தானா. என்ன பண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து இப்போ நமக்கு வந்து ஜிபே பண்ணிவிட சொல்லணும். ஜிபேல காசு ரெடி பண்ணிட்டு உள்ள போனா அங்க என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒய்ஃபை கிடைக்கலையா. ஸோ மிஷின் வந்து ஒய்ஃபை கிடைக்கலையா, அதனால நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஒய்ஃபை கிடைக்கும் அப்போல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணி உள்ள போக முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது உண்மையிலே பயங்கரமா இருக்கு. வெயிட் பண்றதுனால பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம அப்படியே அழகாக ரசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். உட்கார்றதுக்கும் இங்க இடம் இருக்கு பாருங்க, உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க கூட்டமா தெரியுதா, அங்கதான் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போகணும். ஒய்ஃபை இல்லாம ஆன்லைன்ல காசு பே பண்ண முடியாம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை வந்து இந்த தெரியுதா, இதான் பஸ் ஸ்டாண்ட். இங்க பஸ் வரும், அடுத்து நம்மளை மேலே கூட்டு போவாங்க. ஜாலியா இருக்கும். நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குன்னு சொன்னேன், அது இந்தா இருக்கு. அதுக்கு அடுத்து இங்க சாப்பிட்டுட்டோ கை கழுவுறதுக்கு நம்மளுக்கு பைப்பும் கொடுத்துருக்காங்க, தண்ணியும் வருது. ஸோ சாப்பாடு கொண்டு வந்தா சாப்பிடலாம். ஒரு டேபிள்லாம் இருக்கு இங்க காமிக்க. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மழை வரையில ஒதுங்கிக்கலாம், நல்லா இருக்கு. 2 டிக்கெட்டு ஒரு பைக்குக்கு எவ்வளவு ரூபா வந்திருக்குன்னு பாருங்க. 165 ரூபா. அப்பனா ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து பைக்கு வந்து 25 ரூபா வாங்கியிருக்காங்க. நம்ம போர்டுல பார்க்கல ஒருத்தருக்கு 30 ரூபா தான் போட்டுருந்துச்சு. அதை கணக்கு பண்ணி தான் நான் போயிருந்தேன். நாங்கள் நடந்ததே வேற. நமக்கு முன்னாடிலாம் 1.5 மணி நேரத்துக்கு மேல நின்றுருக்காங்க. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நின்றுப்பேன். டவரே கிடைக்கல, ஒய்ஃபை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கேஷ் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தானா. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு ஆளுக்கு 70 ரூபாங்கிறது அதிகமாக தான் தெரியுது. சரி அங்கே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒர்க் தான் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பஸ்ஸுக்காக நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணணும். அந்த டிக்கெட் எடுத்துட்டு வர ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. கூட்டம்லாம் கிடையாது, கூட்டம் ஒரு 50 பேர் தான் இருக்கும். இருந்தாலும் அவ்வளோ ஆகிட்டாங்க. இதில் அப்படியே லைன்ல போகணும், நம்ம ஏறலாம். பஸ் வந்துருச்சு, வாழம் வச்சு முன்னாடி போ. தம்பி முன்னாடி போய்கிட்டு இருக்கான். டிக்கெட் பார்த்து விடுவாங்க போல. லைன்ல தான் நம்ம போகணும். புக்கு எண்டர்லாம் போடுதாங்கப்பா. நம்ம இப்போ பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அப்படி நடந்து போக வேண்டியதுதான். அந்த ஃபால்ஸ்ல இருந்து இப்படி கூட தான் வழி போகுது. இதுலதான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டும். இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் முன்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க போல, ஆர்டிஃபிஷியல் ரெடி பண்ணிருக்காங்க. பார்த்தா தெரியும், அந்த பைப்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கூட பஸ்ல வந்தவங்கலாம் போயிட்டாங்க. நம்ம போட்டோ எடுத்துட்டு அப்படி பையா போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படி தண்ணியா அப்படி ஓடுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா மலையா இருக்கு. அங்க பாருங்க, அங்க கூட பாறைகள்லாம் அவங்களோட பேரை பதிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சைடு பாறை, இந்த சைடு தண்ணி, அதுக்கு நடு சைடு நம்ம நடந்து போறது ஒரு சூப்பரா இருக்கு. பஸ்ல வரல பயங்கர அட்ராசிட்டி. இப்ப பஸ்ல இருக்கவங்க நம்ம கேமரா பிடிச்சிட்டு இருந்தோமா, யூடியூபரான்னு கேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களையும் எடுங்கப்பா, எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னு எல்லாருமே அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணாதான் வந்துகிட்டு இருந்தோம் பஸ்ல.
பஸ்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல. நம்ம அந்த கீழே போடுவாங்க தெரியுமா, அதுலதான் உட்காந்துட்டு வந்தோம். சரி அங்க நடந்து போனோம். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கும்னு தெரியல. செத்தா வராப்ல. ஹாய். ஓடு மேல பாருல எவ்வளவு ஹைட்ல இருந்து மேல உங்களுக்கு தெரியுதா? ஃபேமிலி பாத்தீங்க ஏரியா. சரி போயிட்டு போவோம் வா. இங்க போலாமான்னு தெரியல, நம்ம பூந்தாச்சு. பயங்கரமா இருக்கு இங்க பாருங்க. தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. அவ்வளோ கிளியரா இருக்கு. இங்க பக்கத்துல வா, இங்க ஆருங்க. நம்ம வரும்போது அந்த இதுல குளிக்க முயற்சி பண்ணுவோம். தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு கிளியரா இருக்கு. அந்த சைட்லாம் ஃபேமிலியா உட்காந்து குளிக்கலாம் போலுக்க. போலீஸ்காரங்க பாக்காங்க. சரி மேல போய் நல்லது. மேல போய் நம்ம மெயின் ஃபால்ஸ்ல, அதாவது முக்கியமான பாதையில குளிச்சுட்டு இங்க வருவோம். லேடிஸ் டாய்லெட் அண்ட் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் மேல. ஓகேவா? மேடம் அந்த இதுல குளிக்க கூடாது. அந்த மேடம் கிட்ட கேட்டேன், அங்கேயும் குளிக்கலாமா, ஆனா ஃபேமிலி மட்டும் சொன்னாங்க. இந்த வழியை போனா பாத் பண்ணலாம். ரைட் சைடு போனா பாத்திங் ஏரியா. லெஃப்ட் சைட்ல நேரா போனா இந்த வியூவை வந்து பார்க்கலாம். தண்ணி உள்ற அந்த வியூவை இப்ப நம்ம அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பெரியபடியா இருக்கு. முன்னாடி காமிக்க பாருங்க. பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அங்க பாருங்க வியூ வேற லெவல்ல இருக்கு. இருந்து பார்க்க அடி வடிறது அப்படி சட்டியில பால் பொங்கி வடிறது மாதிரி இருக்கு. பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தா செமையா இருக்கு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஏதோ அட்டன் நினைக்கிறேன். ஃபைனலா நம்ம ரீச் ஆயிட்டோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க. ஆஹா இங்க நம்ம ரொம்ப நேரமா நின்னாச்சு. இங்க ஒரு நிக்க நம்ம சாரல்லே நம்ம பயங்கரம் நனைஞ்சிட்டோம். இப்ப இங்க இருந்து அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா. எனக்கு என்ன ஆசைனா, இந்த கீழே தெரியுதா அது உழுறதா, அது நேரம் வந்து கீழே உழுறதுல அந்த இடத்துல குளிச்சோம்னா செமையா இருக்கும். அந்த இடத்துல குளிக்க விடல. அந்த பாருங்க அங்கதான் குளிக்க விடுறாங்க. அந்த இடத்துல குளிக்க விடுறாங்க. சோ இங்க நம்ம அழகை ரசிச்சாச்சு. இந்த வியூ பாயிண்ட் செமையா இருக்கு, பார்த்தாச்சு. இப்ப நம்ம அப்படியே கிளம்ப போறோம். இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வர மாதிரி அதை பாக்குறதுக்கு அப்படி வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நான் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு அது அப்படி புதுசா இருக்கு. இப்ப நான் குற்றாலத்துக்குலாம் போயின்னு வச்சுக்கோங்களேன், நான் வாரம் அங்க போகலாம். எனக்கு அவ்வளவு புதுசா தெரியாது. இங்க எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்த லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி லாக் பண்ணலாட்டி அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். என்னன்னு தெரியல. போலீஸும் பாதுகாப்பு பண்ணிக்காங்க. நம்ம கீழே போயிருவோம். தண்ணி கொஞ்சம் அதிகமா வருதுல, அதனால கூட அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த சைடு போய் குளிச்சு லாண்டி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. தண்ணி அப்படி வடிஞ்சு கீழே விழுது. அப்போ கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க போல. அங்கதான் நம்ம குளிக்க போறோம். நம்ம குளிக்கிறதுக்கு இப்படி தான் போகணும். பாருங்களேன் அந்த குட்டி வரங்க பாருங்களேன், கியூட்டா வச்சிருக்குன்ட்டு அதோட குழந்தைய. சூப்பரா இருக்கு. ஓய்யோ இங்க பாரு. இது கொடுக்காம ஒட்டியாடா. ஏம்மா செல்ல பிடிங்கிட்டு போயிரும் கொஞ்சம். அந்த குரங்குக்கு இது எல்லாம் பயந்து நிக்கி. நான் அந்த சைடு எல்லாத்தையும் போட்டேன், தப்பு பண்ணிட்டேன் சார். அது எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்க. இதெல்லாம் பாவமா நிக்கி. மோச்சே செம
ஜாலியாக இருக்குது. இந்த பயங்கரமாக குளிச்சப்போ நான் இந்த போகிறேன் பாருங்க. காலை வந்து மீன் வந்து எல்லா மீன் ரவுண்டு கட்டி கடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு 10 மீன் கிட்ட ரொம்ப அப்படி பூசுது. அப்படி காலில் வந்து மீன் வந்து முத்தம் கொடுக்க இருக்குது. என் காலை ஃபுல்லாக கட்டிருச்சு மீன். ரவுண்டு போட்டுருச்சு. ஓ கடிக்கிறா ஒரு நேரத்துக்கு மேலே குளிச்சிட்டோம். குளிச்சு என்ஜாய் பண்ணி இப்போ வந்து நம்ம கிறிஸ்துமஸை கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பொண்ணு குளிக்க இடம் இருக்குது, ரைட் சைடில் வந்து பசங்க குளிக்க இடம் இருக்குது. குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரோம். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒரு கஷ்டம், பேக்கையும் ஹெல்மெட்டையும் தான் அது கொஞ்சம் அப்பப்போ இருக்கா இல்லை குழந்தை தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு பார்த்து நம்ம பண்ண வேண்டியது இருந்துச்சு. குரங்குக்கு நான் பிஸ்கட் கொடுக்கல, பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எல்லா குரங்கும் எனக்கு ரவுண்டு கட்டிருச்சு. ரவுண்டு கட்டி என் கையை இருந்து பிடிங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு பைலான் குரங்கு கிட்ட பிஸ்கட் மாடிக்கிடுச்சு. அது யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ஃபேமிலி ஏரியாவில் போய் இப்போ பார்த்துட்டு போயிடுவோம். அங்கே நம்ம குளிக்கணும்னு நினச்சோம், பட் குளிக்க முடியல. இங்கேயே பயங்கரமாக குளிச்சிட்டோம். வெளியே வரதுக்கு மனசே இல்லாமல் குளிச்சோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே. வேறு அங்கே போலீஸ் நிற்காங்க, அங்கே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போக வேண்டாம். நம்ம இங்கேயே பயங்கரமாக குளிச்சிட்டோம். இந்த குரங்கு தான் என்கிட்ட பிஸ்கட் கேட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இது கொடுக்க போறேன்ட்டு வேற எதுக்காக கொடுத்து எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த குரங்கு என்னை பின் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் என்னை பின் தொடர்ந்துச்சு. பிஸ்கட் காட்டு பாய் டாட்டா. எல்லா குரங்கும் டாட்டா போட்டு அப்படி இறங்கி போயிட்டே இருப்போம். நம்ம காலையில ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ட்ரிப்பை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனைனா, நான் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா 11 மணிக்கு கிளம்புனேன். இப்போ மணி 3:50 ஆயிடுச்சு. அப்பா பயங்கர என்ஜாய் பண்ணேன். புது இடமா, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பால் சொல்றது பார்த்தீங்கன்னா அப்படி பால் பொங்கி வடியத மாதிரி இருந்துச்சா, அதனால என்னமோ இதுக்கு பாலருவின்னு பெறச்சாங்க. அப்படி பால் பொங்கி வடியது மாதிரியே அப்படியே இருந்து ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. நம்ம குளிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் தான், ஆனால் அதுல இருந்து உள்ள தண்ணியில குளிக்க பயங்கரமா இருந்துச்சு. அப்போ அவ்வளோ ஹைட்ல இருந்து உள்ள தண்ணியில குளிச்சா எப்படி இருக்கும், செம்மையா இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்ல மறந்துடாதீங்க யாரும். பயங்கரம் வயிறு பசிக்கு ரொம்ப நேரம் குளிச்சிட்டோம்ல. நமக்கு முன்னாடி ஒரு பஸ் ரெடியா நிக்கி, அவங்களுக்கு தெரியுதா, டக்குன்னு போய் அதில் இடம் பிடிச்சி போய் உட்காந்துடணும். ஃபைனலாக நம்ம வந்து கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த பஸ்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல், இடம் காலி. ஸோ அடுத்த பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணி போவோம். நம்மளுக்கு முன்னூட்டி நிறையா வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, இந்த உட்காந்துருக்காங்கல்ல, அது கூட நம்மளும் வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சென்டர் எல்லா குரங்கும் அவங்கள சுட்டு போட்டுருது. அதனால போலீஸ்காரங்க பாருங்க, இருக்க போலீஸ் கையில உண்டிகோலை வச்சு எல்லா குரங்கையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. காமெடியா இருக்கு. பாருங்க குரங்க பாருங்க, அப்படி கெத்தா உட்காந்துருக்கு. அந்த போலீஸுக்காரங்க வந்து உண்டிகோலை வச்சு கல்லை வச்சு அடிக்கிற சும்மா தான் ஆக்ஷன் பண்ணாங்க. இப்போதான் நான் நல்லா கூர்ந்து கவனிச்சேன். சும்மா தான் ஆக்ஷன் பண்ணுறாங்க. பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. போன டைம் சீட் எல்லாம் பண்ணோம். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக ஏறணும். முன்னாடி உட்காந்துருக்கோம், ஃபஸ்ட்டு சீட்டு. பஸ் அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இறங்கையில பயங்கரமாக இருக்கும். அந்த நேச்சர்லாம் பார்க்க முதல் சீட்டில் உட்காந்துருக்கோம். என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். வரையில் நான் வந்து சும்மா அந்த இது பக்கத்தில் சும்மா உட்காந்துருந்தேன். ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அந்த கேமராவையும் முடிச்சுட்டு ஹெல்மெட்டையும் முடிச்சுட்டு பேக்கையும் போட்டுக்கிட்டு வ்ளாக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் சந்தோஷப்படுவேன். பார்க்குற ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரே வரல. மானிடைசேஷன் அப்போ தான் மானிடைசேஷன் ஆகணும்ப்பா. 4000 வாட்சர்ஸ் எடுக்கணும், 1000 சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ கஷ்டம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓட்டுறவங்களுக்கு ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. அப்படியா செம்ம இறக்கம். இங்கே பாருங்க, சைடில் வேற லெவலில் போய் தண்ணி. குளிச்சுட்டு பஸ்ஸில் இறங்கி கீழே வந்து நம்ம பைக் கிட்ட தான் நிற்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிறையா டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே வயிறு பயங்கரம் பசிக்கி நம்ம கேரளா விட்டு தாண்டி ஏதாவது கடையை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த ஃபால்ஸ்க்கு யாரும் வாரீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். 70 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆனால் என்ன டிக்கெட் கொடுக்கலன்னா ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும்.
ஆன்லைனில் தான் பே பண்ணணும், அது என்ன நெட்டும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் தெரியாது, மறந்து போயிடும். ஜாலியாக குளிக்கலாம். அப்பப்போ வந்துட்டு போகிறதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை, நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.